மாதிரி தெரியுறீங்க. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. அது உங்களால மட்டும்தாங்க முடியும். என்ன பண்ற நீ? டேய் வளர். சொல்லுமா, இந்த வீட்ல நீ யாரு? சொல்லுமா, கேக்குறால. யார் நீங்க? சொல்லுங்க. அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் நான் யார்? அவருக்கு பேர் இல்ல? சண்முகம். சண்முகமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா இப்போ எங்களுக்கு வந்திருக்க ஆர்டர் படி உங்களை அரெஸ்ட் பண்ணி வேலங்கு போட்டு இழுத்துட்டு போகணும். சார் சொல்லுங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். சொல்லுங்க சார். சண்முகம் சார், நாளைக்கு கேஸ் ஹியரிங் வருது. நீங்க ஷார்ப்பா ஒரு 11 o'clock வந்தா போதும். எனக்கு தெரிஞ்ச ஹியரிங்ல நாளைக்கே இது முடியும்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? அது அவங்க என்னோட 2வது கல்யாண விஷயத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா? இல்ல சார், கண்டிப்பா இதை பத்தி அவங்க பேச முடியாது. அவங்க கிட்ட ப்ரூஃப் இல்லாத காரணத்தினால இந்த டாபிக்கே எடுக்க முடியாது. அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. ஒருவேளை நாளைக்கு அவங்க மியூச்சுவல் கேட்டா அவங்களுக்கு மியூச்சுவல் கொடுத்து இந்த கேஸை முடிக்க உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. சார் எனக்கு என்ன சார் இருக்கு இதுல? எனக்கு இந்த கேஸ் எப்படா முடியும்னு இருக்கு. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சார். ஓகே மிஸ்டர் சண்முகம், நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்ம முடிச்சிடலாம். அதோட அந்த பொண்ணை பத்தி அவங்க ஏதாவது பேசினாலும் ஏதாவது நம்ம பாலிஸ்டா பேசி முடிச்சிடலாம். சரிங்க சார். நன்றி சார். ஓகே மிஸ்டர் சண்முகம். என்னங்க? யாருங்க போனு? அது நம்ம லாயர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு அந்த விவாகரத்து கேஸு ஹியரிங்க்கு வருதான், அதுதான் பேசிட்டு இருந்தாரு. நாளையோட இந்த கேஸ் முடிவுக்கு வந்துடும் சொல்றாரு. பாப்போம். ஏங்க நிஜமாவா? ம், எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு எப்பயுமே கஷ்டமே இருக்காது. எல்லாம் இனிமே சந்தோஷம்தான் இருக்கும் பாருங்களேன். கஷ்டப்படுறவன்ட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன்ட்ட கஷ்டம் இருக்காது. ஆனா கஷ்டத்துலயும் சிரிக்கிறவன்ட்ட தோல்வி இருக்காது. இதை எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. அது மாதிரி தான் எனக்கும் சிரிக்க தெரியும் வளர். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனிமே ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன, எல்லாத்துக்கும் துணிவோட தான் இருக்கேன். நீ என் வாழ்க்கையில வந்திருக்க, அதுவும் என்ன நம்பி வந்திருக்க. உனக்கு ஒரு சங்கடம் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். என்னங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு சிக்கலும் வரக்கூடாதுங்க. இந்த கேஸ் நல்லபடியா முடியணும்னு நான் வாரம் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் இப்போ கைக்கூடி வரப்போகுதுங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்க போகுது பாருங்களேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை வளர். உன்னை என் மனைவின்னு வெளியில கூட்டிட்டு போகணும். எல்லார் முன்னாடி தைரியமா சொல்லணும். உன்னை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. வாழ்க்கையில முதல் பாதி நல்லா இல்லாம போனா 2வது பாதி நல்லா இருக்கணும். அதுதான் நியதி. உனக்கு பாவம், பிறந்த வீட்லயும் கஷ்டம், இங்கேயும் கஷ்டம் இருக்கக்கூடாது. என்னங்க நீங்க கஷ்டம் அதுன்னு என்னென்னமோ பேசுறீங்க. எப்பவுமே நான் உங்க பொண்டாட்டி தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த வீடு, நீங்க, வாழ்க்கை, இந்த குடும்பம் எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம். ஏங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு உங்க கூட நானும் வரலாமா? வேண்டான்னு சொல்லிடாதீங்களே. நான் உள்ள வரல. வந்தா அவங்க உங்க மேல பழி போடுறதுக்கு நானே சந்தர்ப்பம் உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். நான் வெளியே நிக்கிறேங்க. இல்ல வளர்மதி, அங்கெல்லாம் வேணாம். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வர வேணாம். அதுக்காக சொல்றேன். ஏங்க உங்களை அங்கே நான் தனியாக அனுப்பிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இதையே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். நான் கூட ஒரு 8 வந்துடுறேன்னு. நான் உள்ளலாம் வரல, வெளியவே நிற்கிறேன். கேஸ் முடிஞ்சோன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு வந்துடலாம். வளர், வேண்டான்னு சொல்லாதீங்களே, என்னை புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். தயவு செஞ்சுங்க. வா.
என்ன சொல்றீங்க? மிஸ்டர் சண்முகம் விவாகரத்து பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? அப்ப இன்னும் விவாகரத்து முடியலையா? இன்னும் முடியல சார். இன்னும் ஃபேமிலி கோர்ட்ல எங்களோட டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் விசாரணைகள் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த கேஸ்ல என் மேல ஏதேதோ தப்பான பழியெல்லாம் போட்டு என் கேரக்டரை அசாசினேட் பண்ணி. அப்புறம் என்ன? இந்த விஷயத்தை நீங்க அப்படியே உங்க வக்கீல் மூலமா எடுத்துட்டு போய் பேசலாமே. கண்டிப்பா பெரிய பாயிண்டா இருக்குமே. கரெக்ட் தான் சார். ஆனா இதை தனி பெட்டிஷனை போடணும்னு நினைக்கிறோம். எப்படி பார்த்தாலும் முதல் மனையோட விவாகரத்து வழக்கு போயிட்டு இருக்கும் போது அது முடியறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கல்யாணம் பண்றது பெரிய தப்பு. அதனால தான் இவங்க மேல லீகலா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஓகே சார், நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன், விசாரிக்கிறோம். ஆனா அவங்க கல்யாணம் நடந்ததுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? மேரேஜ் சர்டிபிகேட் மாதிரி? இல்ல சார், அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணல. ஏதோ கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு அந்த கோவில்ல கொடுத்த ரெசிப்ட் இருக்கு சார். அது பத்தாது மேடம். அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணதுக்கு ஸ்ட்ராங்கா ஏதாவது எவிடன்ஸ் வேணும். குறிப்பா திருமணத்தை பதிவு பண்ணிருக்கணும், அந்த மாதிரி. அவங்க கல்யாணம் பண்ணாங்க, பண்ணல, இப்ப அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனா ஊர் உலகத்துக்கு முன்னாடி அவங்க புருஷன் பொண்டாட்டியா தான் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. They show themselves as husband and wife. ஒரே வீட்டுல இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோர்ட் ஹியரிங்ல நாங்க சில ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ண போறோம். கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அதையே நாங்க உங்களுக்கு எவிடன்ஸா கொடுக்குறோம் சார். ஓகே மேடம், எனக்கு புரியுது. நான் அதை கண்டிப்பா விசாரிக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த விஷயத்தை அப்படியே ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. இருக்கு சார், எழுதி கொண்டு வந்திருக்கோம். ஓ ஓகே, வெரி குட். உங்க ஃபோன் நம்பர் இதுல நோட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம் சார். ஓகே, நீங்க கிளம்புங்க. நான் விசாரிச்சுட்டு என்னன்றதை உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். சரி, Thank you. வரோம் சார், போயிட்டு வாங்க. யோ, இங்க வாயா. எஸ் சார். சொல்லுங்க சார். நீ என்ன பண்ற? நீ நேரா இந்த அட்ரஸுக்கு போய், ஓகே சார். சண்முகங்கிறவரு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி விவாகரத்து கேஸ் நடக்குதா, Yes, sir. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா விசாரிச்சுட்டு வா. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா நீ உடனே எனக்கு கால் பண்ணு. போ. ஓகே சார். வளர், நீ இங்க நிக்கிறது எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. பேசாம நீ கிளம்பி போயிடுமா. 4-5 பேர் வந்து போற இடம். நீ இங்க இருந்தா சரியா இருக்காது. இல்லைங்க, நான் வெளியே தானேங்க நிற்கிறேன். கேஸ் ஆரம்பிச்சோடனே நீங்கள் உள்ளே போயிடுங்க, நான் பாட்டுங்க ஒரு ஓரமாக நின்றுட்டு போகிறேன்னு. ஏங்க, பானுக்கா வருவாங்கல்ல, அவங்க என்னை பார்த்தா கண்டிப்பாக மனசு இறங்கி போயிடுவாங்கங்க. ஏன்னா போன தடவை அவங்க என்னை பார்த்து பேசும்போதும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல அப்பையும் சரி, ஒரு தடவை கூட என்கிட்ட கடுமையாக அவங்க பேசவே இல்லைங்க. எப்பவுமே அவங்களுக்கு என் மேலே ஒரு பரிதாபம் இருக்குங்க. நான் இந்த இடத்துல நிக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு என் மேல ஒரு இறக்கம் வரும். நீங்க வேணா பாருங்களேன். நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு வளர், உனக்கு பானு பத்தி தெரியாது. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. எனக்கு என்னவோ நீ நம்ம வீட்டுக்கு போறது நல்லதுன்னு படுது. பொதுவாகவே லேடிஸ் சைடில் சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். நாம பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாத பெரிய பெரிய விஷயம் கூட அவங்க சென்டிமெண்ட்ல அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டைம் அப்படிதான் ஒரு சீரியஸ் டைவர்ஸ் கேஸ். பொண்ணு சார்பா நான் ஆஜரானேன். அவங்க ஹஸ்பண்டை பத்தி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்கள மொத்தமா க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில ஜட்ஜ் ஆர்குமெண்ட் பண்ணி கேஸ் எல்லாம் முடிச்சு முடிய போற சமயத்துல அந்த ஆள் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான். உடனே அந்த லேடி ஓடி போய் அவனை தாங்கி பிடிச்சு அழுது ஒரே சென்டிமெண்ட் ஆகி, அப்புறம் என்ன, நாங்க முட்டாளாயிட்டோம். அதே மாதிரி உங்க எக்ஸ் ஒய்ஃப் உங்க ஒய்ஃபை பார்த்து மனசு இறங்கி அவங்களும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாம இருந்தா நமக்கு நல்ல விஷயம் தானே. சோ டென்ஷன் ஆகாம இருங்க. உங்களுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கணும்னா அவங்க இங்கேயே இருக்கு. டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க கல்யாணம் பண்ணதை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணா இவங்க ஜெயிலுக்கு தான் போகணும்.
அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி கோர்ட் வாசலே வந்து நின்னுட்டு இருக்கா பாத்தீங்களா? அக்கா உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும்க்கா. ஏய் என்ன நீ அக்கா அக்கான்னு உறவு முறை பண்ணிக்கிட்டு கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, அது இன்னும் முடியவே இல்ல. அதுக்குள்ளார எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருப்ப? என்ன நாடகம் போடுறீங்களா? ஐயோப்பா, நான் எந்த நாடகமும் போடல. அவங்க கிட்ட எனக்கு 2 நிமிஷம் பேசணும், அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன். நீங்க தான் எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுக்கணும். எனக்கு அவரை விட்டா வேற யாருமே இல்லை. நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, என்னால உன் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா இப்ப எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. அவரை நீங்க ஜெயில தள்ளிடுவீங்கன்னு. நான் அப்பா அம்மா முகத்தை பார்த்ததே இல்லைங்க. எனக்கு இருந்தது எங்க அத்தையும் மாமாவும் மட்டும்தான். ஆனா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அத்தை என் மூஞ்சிலேயே முழிக்கிறது இல்லை தெரியுமா? எனக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் இவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாதுங்க. எனக்கு உங்களை மாதிரி படிப்பு இல்லை, வேலை கிடையாது, வெளி உலகமே எனக்கு தெரியாதுங்க. அவரு நல்லவரு, தப்பு பண்ணல அப்படியெல்லாம் சொல்லி நான் நியாயப்படுத்தல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவரு உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சு எந்த விஷயத்தையும் பண்ணல. அது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இப்படி அமைஞ்சு போச்சு. அவர் இல்லைன்னா எனக்கு வேற யாருமே இல்லைங்க. நான் எங்கேயாவது போய் சாக வேண்டியதுதான். என் கண்ணுக்கு நீங்க தெய்வம் மாதிரி தெரியுறீங்க. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. அது உங்களால மட்டும்தாங்க முடியும். என்ன பண்ற நீ? டேய் வளர். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, சீனை கிரியேட் பண்ணாத. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சே, so embarrassing. Oh God. இல்லக்கா, நான் உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்கிறேன். என் வாழ்க்கையில உங்களால எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. ஐயோ இருங்க. எதிர்பார்க்காதது நடக்கிறதும் எதிர்பார்த்தது இழக்கிறதும் தான் லைஃப். இதுக்கெல்லாம் என்னோட கேரண்டி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏய் நீ ஏன் இவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவங்ககிட்ட எல்லாம் பேசலாம். ஏய் எல்லாம் உன்னாலதான். யாருக்கு மனசாட்சி இல்லைங்கிற? முதல்ல மனுஷன் நடந்துக்க அதை பாரு. பத்தி நீங்க பேசுறீங்களா? நம்ம இங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க பேசணுமோ அங்க பேசிக்கலாம் வாங்க. ஏன் வளர்றது மாதிரி ஒரு முட்டாத்தனமான காரியம் பண்ண? நீ கிளம்பு. இல்லைங்க, நான் இருக்கேங்க. சொன்னா கேளு போ. செஞ்சு இருக்கேங்க. டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். போயிட்டு சரி வாங்க. போங்க சார், நான் வரேன். இங்க பாரு, நீ உள்ள வர வேணாம், அங்கேயே வெளில சரிங்க, wait வரல. வா. இவரான கிட்டத்தட்ட பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கு. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் விஸ்வரூபம் எடுக்கிறது. எனது கட்சிக்காரர் மீது போலியான போட்டோவை காட்டி இவர் பழி சுமத்தினார். இந்த போட்டோ பொய்யானது என்று நான் நிரூபிக்க முயற்சிக்கும் நேரத்தில் இதோ இங்கு நிற்கும் மிஸ்டர் சண்முகம் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு அவரது 2வது மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் குழந்தை பெற்றுக் கொள்ளும் அளவிற்கு சிகிச்சைகள் மேற்கொண்டு வருகிறார்.
அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவரூல். எனது கட்சிக்காரர் தரப்பில் சில நியாயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். யுவர் ஆனர், இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பத்திரிகை அடித்ததாக குற்றம் சாட்டினார்கள். ஒரு சாம்பிள் பத்திரிகையை அடித்ததற்கு கோர்ட்டு தந்த தண்டனையை ஒப்புக்கொண்டு சண்முகம் பார்த்து வைத்த அந்த பெண்ணின் குடும்பம் இனி விவாகரத்தே ஆனாலும் இந்த திருமணம் வேண்டாம் என்று பின்வாங்கி விட்டார்கள். இப்பொழுது மறுபடியும் வேறொரு குற்றம் சாட்டுகிறார்கள். எனது கட்சிக்காரர் சண்முகம் யாரையும் திருமணம் செய்யவில்லை, யாருடனும் வாழவில்லை. தேவையில்லாமல் இந்த வழக்கை திசை திருப்ப முயற்சி எடுக்க வேண்டாம் என்று கணம் கோர்ட்லர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சண்முகம் இன்னொரு திருமணம் செய்துகிட்டாருங்கிற ஆதாரங்களை கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டிருக்கா? மை லார்ட், இங்கு நிற்கும் மிஸ்டர் சண்முகம் வேலூருக்கு அருகில் உள்ள ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டதற்கான ரசீதை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிட்டுள்ளது போல மிஸ்டர் சண்முகம் அந்த கோவிலில் திருமணம் செய்து கொண்டதற்கான ரசீதை வாங்கியுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வளர்மதி என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்துள்ளார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். தேங்க்ஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் மிஸ்ஸஸ் பானுமதியை விவாகரத்து செய்யும் முன்னரே இவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தது மாபெரும் குற்றமாகும். அதைவிட கோர்ட் ஹாலில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல, அடடா திருமணமா, அப்படி எதுவுமே இல்லை என்று சொல்வது எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. யுவர் ஆனர், இது சம்பந்தமாக நான் எதிர்த்தரப்பு வக்கீலிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். ஓகே, யூ மே ப்ரொசீட். மிஸ்டர் குமார், உங்களுக்கு சட்டம் நன்றாக தெரியும் என்று நம்புகிறேன். செக்ஷன் 494 மற்றும் 495 ஐபிசி படி இது மன்னிக்க முடியாத குற்றமாகும். அப்படி இருந்தும் எப்படி உமது கட்சிக்காரர் சண்முகத்திற்கு இதன் பின்விளைவுகளை சொல்லாமல் இருந்தார் என்று தெரியவில்லை. உங்களிடம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏதோ ஒரு கோவிலில் இருந்து ரசீதை காட்டி திருமணம் ஆகிவிட்டதாக என் கட்சிக்காரர் மீது பழி சுமத்தவே முடியாது. எஸ் மை லார்ட், எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு இன்னும் சில ஆதாரங்கள் தேவைப்படுகிறது என்று நினைக்கிறேன். அவர் பார்த்தது வெறும் முன்னோட்டம் மட்டும்தான். இப்பொழுது ஒரு வீடியோ ஆதாரத்தை நான் சமர்ப்பிக்கவிருக்கிறேன். அதை பார்க்கும் பொழுது தங்களுக்கு தெள்ள தெளிவாக இந்த சண்முகத்தின் சுயநல நடவடிக்கை தெள்ள தெளிவாக தெரிய வரும். ஓகே, யூ மே ப்ரொசீட். சார், அந்த வீடியோ. ப்ளீஸ் யுவர் ஆனர். இவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த நிமிஷம் என்ன சம்பந்தம்? உங்க வாயால சொல்லுங்க. சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. சொல்லுமா, இந்த வீட்ல நீ யாரு? சொல்லுமா, கேக்குறால. யார் நீங்க? சொல்லுங்க. அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் நான் யார்? அவருக்கு பேர் இல்ல? சண்முகம். சண்முகமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இதோ இந்த ஆதாரமே போதுமானது என்று நான் நம்புகிறேன். எதிர்க்கட்சிக்காரர் மிஸ்டர் சண்முகம் அவர்களின் அவர் மொத்த குடும்பமும் ஒவ்வொருவராக வந்து அழகாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இதில் மிகவும் ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால், அந்த வளர்மதி என்ற பெண் நான் தான் சண்முகத்தின் மனைவி என்று தெள்ள தெளிவாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதைவிட வேறு என்ன அத்தாட்சி தேவைப்படும் யுவர் ஆனர்? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அருமையான காமெடி. எதிர்க்கட்சி வக்கீல் கல்யாணி மிகவும் திறமையானவர். அதைவிட அதை யூகம் செய்த எதிர்க்கட்சிக்காரர் பானுமதி மிகவும் திறமையானவர். டெக்னாலஜி வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இது போன்ற வீடியோக்களை மிக எளிமையாக எடுக்க முடியும்.
வீட்டில் யாரோ எதையோ பேசிக் கொண்டிருந்தால் அதை பதிவு செய்து அதை டப்பிங் பேசி சண்முகம் இரண்டாவது திருமணம் என்று இங்கு பதிவு செய்கிறார்கள். மேடம், இது போன்ற திரைப்படங்களை கோர்ட்டில் அரங்கேற்ற முடியாது. தாங்கள் தியேட்டரில் அரங்கேற்றி இருந்தால் கூடுதல் வரவேற்பு கிடைத்திருக்கும். பானுமதி அவர்களுக்கும் மிகவும் லாபகரமாக இருந்திருக்கும். யுவர் ஆனர், அந்த வீடியோ காட்சி முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை. இதில் பதிவு செய்யப்பட்டது, டப்பிங் செய்யப்பட்டது. இதில் பானுமதியின் திறமையை பாராட்டியே ஆக வேண்டும். யுவர் ஆனர், எந்த ஒரு ஆதாரத்தை பற்றியும் கோர்ட் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இது உண்மையா பொய்யா என்று முடிவாகும் முன்னரே கேலி கிண்டல் செய்வது அவசியமில்லை. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனது கட்சிக்காரரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர் தனது அலைபேசியில் படம் பிடித்து இங்கு சமர்ப்பித்திருக்கிறார். வீடியோ சாட்சியை அனலைஸ்க்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் பிறகு அதன் நம்பகத்தன்மையை பொறுத்து அந்த ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதைப்போல பானுமதி சார்பில் இரண்டாவது திருமணம் நடந்ததற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்க அவர்களுக்கு சிறிது காலம் அவகாசம் வழங்கப்படும். அதை நிரூபிக்கும் பட்சத்தில் சண்முகத்திற்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். ஒருவேளை சண்முகம் அந்த பெண்ணுடன் தொடர்பு இருப்பது நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். மேற்கொண்டு இந்த வழக்கில் மனுதாரர் கொடுக்கும் ஆதாரங்களை பொறுத்து நீதிமன்றம் சில முடிவுகளை நிர்ணயம் செய்யும். இப்போதைக்கு இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்படுகிறது. வழக்கு நடக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். The court is urgent now. தேங்க்ஸ் மேடம். சண்முகம் வாங்க. மேடம் வாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க தான் நம்ம காலையில் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆமா சார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களை விசாரிக்க வேண்டியதா இருக்கே. ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. என்னையா? என்கிட்ட என்ன சார் விசாரிக்கணும்? நான் காலையில உங்ககிட்ட ரொம்ப தெளிவா தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கார். அது சட்டப்படி எவ்வளவு பெரிய தப்பு. இதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? இவர் மேல நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அது தனி கேஸ். அதை நாங்க விசாரிப்போம். அதுக்கான சாட்சிகள் தேவைப்படும். அதுக்கு டைம் எடுக்கும். ஆனா இப்போ எங்களுக்கு வந்திருக்க ஆர்டர் படி உங்களை அரெஸ்ட் பண்ணி வேலங்கு போட்டு இழுத்துட்டு போனோம்.